ஜெபம் செய்வோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை வேலைக்காய் தேவதைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் குடிவரவும், மிஷனரிகளுக்கான இந்த பிரார்த்தனை வேளைகளில் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிற சுவிசேஷகர்களுக்காக, உடைய வார்த்தைகளை முழு நேரமாய் அறிவித்து வருகிற மிஷனரிமார்களுக்காக, உடைய பணிகளுக்காய், ஊழியத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கும்படி ஒரு சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆளுநரை பிரசன்னராக இருப்பீராக. ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கும்படி எங்களுக்கு கருவை தாருங்கள். ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தருவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களோடு கூட இடைப்படும் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக கன்வென்ஷன் கீதங்களில் 189வது பாடலை நாம் பாடுவோம். அழைக்கிறார் அழைக்கிறார். இதோ கன்வென்ஷன் கீதங்களில் 189வது பாடல். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசராவலாய் அழைக்கிறார் இதோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசராவலாய் அழைக்கிறார் இதோ. பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர். கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே. கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசராவலாய் அழைக்கிறார் இதோ. நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர் வென்றவர். நேசர் உந்த நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே, நேசர் உந்த நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே. நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசராவலாய் அழைக்கிறார் இதோ. துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர், துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர். இன்னலுற்ற உன்னையே அண்ணலே சழைக்கிறார், இன்னலுற்ற உன்னையே அண்ணலே சழைக்கிறார். துன்புறும் நெஞ்சமே துரிதமாக வாராயோ, துன்புறும் நெஞ்சமே துரிதமாக வாராயோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசராவலாய் அழைக்கிறார் இதோ. அந்த கேடடைந்தார் அழகற்று தோன்றினார், அந்த கேடடைந்தார் தோன்றினார். சொந்தமாக சேர்ந்திட இந்த பாடடைந்தாரே, சொந்தமாக சேர்ந்திட இந்த பாடடைந்தாரே. நிந்திக்கும் உன்னையும் சந்திப்பார் நீ வாரையோ, நிந்திக்கும் உன்னையும் சந்திப்பார் நீ வாரையோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசராவலாய் அழைக்கிறார் இதோ. கல்லறை திறக்க காவலர் நடுங்க, கல்லறை திறக்க காவலர் நடுங்க. கஸ்திகள் அடைந்தாரே கட்டுகள் அறுத்தாரே, கஸ்திகள் அடைத்தாரே கட்டுகள் அறுத்தாரே. உயிர்த்தார் ஜெயித்தார் உண்டு மீட்புணக்குமே, உயிர்த்தார் ஜெயித்தார் உண்டு மீட்புணக்குமே. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசர்
ஆவலாய் அழைக்கிறார் இதோ. சாந்த சொரூபனே சத்திய வாசனே, சாந்த சொரூபனே வாசனே, வஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் நேயனே, வஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் நேயனே, தஞ்சமே தன்னையே தந்துணை அழைக்கிறார், தஞ்சமே தன்னையே தந்துணை அழைக்கிறார், அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ. நீயும் வா உந்தன் நேசராவலாய் அழைக்கிறார் இதோ. அல்லேலூயா. கன்வென்ஷன் கீதங்கள் 108வது பாடலை நாம் பார்ப்போம். கல்வாரி அன்பை என்னிடம் வேலை கண்கள் கலந்தது. கன்வென்ஷன் கீதங்கள் 108வது பாடல். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, எத்திசையந்தோ துணிக்கின்றதே, எந்தன் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போது அவர் காய் வேண்டி நீரே அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, என் தலை தரை மட்டும் தாழ்த்துகின்றேன், தந்து விட்டேன் அன்பு கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெகிழ்ந்திடுதே. ஜெபம் செய்வோம். இந்த சுவிசேஷர்களுக்கான மிஷனரிகளுக்கான இந்த ஜெப வேளையிலே முதலாவது ஜெப குறிப்பாக இதுவரைக்கும் இயேசுவை கேட்டிராத, இயேசுவினுடைய நாமத்தை அறிந்திராத ஜனங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் மூட பழக்க வழக்கங்களுக்குள், இன்னும் தவறான உபதேசங்களுக்குள், தவறான நடக்கைகளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் இயேசுவை அறிந்திராத, நாகரிக வளர்ச்சிகள் வந்துடாத, கல்வி அறிவு மருத்துவத்தின் வளர்ச்சிகள் எதுவும் இல்லாத, படிப்பறிவில்லாத அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அன்பு அங்கே தெரிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படிக்காக இந்த புறஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று இயேசு பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். வேலையாட்களை இந்த அறுப்புக்கு அனுப்பும்படிக்கு எஜமானிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே நம் எஜமானிடத்துல அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்காய் நாம் வேண்டிக் கொள்ள போகிறோம். எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது இயேசுவை அறியாத வண்ணமாய். இன்னொரு பகுதி இருக்கிறது. அநேகர் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், இயேசு என்பதை குறித்து தெரியும், அவர் யார் என்று தெரியும், ஆனால் அவர்களை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். குடும்பத்தின் பிரச்சனை, இன்னும் உறவினர்களுடைய பிரச்சனைகள், இன்னும் தங்களுடைய கோட்பாடுகள், தங்களுடைய முறைமைகள், இவைகள் எல்லாம் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக அவர்கள் மரிக்கும் முன்பதாய் இயேசுவை அறிக்கை செய்து அவரை விசுவாசித்து அந்த ஆத்துமா பரலோகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அறிந்திருக்கிறார்கள், ஆனால் பின்பற்ற முடியவில்லையே, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை இழந்து அவர்கள் பின்னால் நிலைமைக்கு போகாதபடி கர்த்தரையே பற்றி கொண்டு இருக்கும்படிக்காக புறஜாதிகள் ஜனங்களுக்கு, இதுவரை இயேசுவை கேட்டிராத ஜனங்களுக்காகவும் கேட்டும் பின்பற்ற முடியாத இருக்கிற நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். எத்தனையோ மிஷனரிகள் ஆண்டவரே தேசத்துக்கு வந்து இந்த இந்தியாவின் தென் பகுதியிலே ஆண்டவரே எவ்வளோ சபைகள் ஆண்டவரே ஏற்படுத்தப்படுகிற சுவாமி. ஆண்டவரே காலேஜஸ் ஆண்டு பள்ளிக்கூடங்கள் மருத்துவ வசதிகள் எல்லாம் எங்களுக்கு நன்மை செய்திருக்காங்க ஏசப்பா. எல்லாருக்கும் மேலாக உண்மை அறிவித்திருக்காங்க ஆண்டவரே. எல்லா மக்களுமே அறிந்து கொள்ள ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உண்மை தந்திருக்கீங்க ஏசப்பா. உண்மை தெய்வமாக கொண்ட ஜனம் வாழ்வுள்ளது சொன்னது போல நாங்களுமே தெய்வமாக கொள்ள எங்களுக்கு உண்மை தந்தீரே அப்பா. நன்றி அவங்களும் நோயினால் சின்ன வயதிலேயே மறித்திருக்காங்க ஏசப்பா. எங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய அன்பை சொல்றதுக்காக ஆண்டவரே அவங்க பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே வட இந்திய பகுதியிலே அறியாத மக்கள் கோடி கோடியாக காணப்படுகிறாங்க ஏசப்பா. நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாதபடி ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. எந்த கல்வி வசதியும் அவங்களுக்கு இல்லை ஆண்டவரே. தகுதிய மருத்துவ வசதி இல்லை ஏசப்பா. அது கல்விக்கு இடத்துக்கு வித்தியாசத்தையாகவும் இருக்கிறாங்க ஆண்டவரே. தகுதிய அந்த மக்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு இதை பாதையிலே வருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே யாரின் காரியமாய் போவான்னு சொன்னீங்களே ஏசப்பா. அனுப்புங்க ஆண்டவரே, நீங்க எடுத்துங்க ஆண்டவரே. அந்த இடத்தை சென்று ஊழியர்களுக்காக அநேக பிள்ளைகளை நீங்க எடுக்க வேண்டும் பாதத்திலே ஏசப்பா. பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய கனமான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. மனம் வந்து வந்து ஆண்டவரே எல்லா பணிகளையும் செய்வதற்கு ஆண்டவரே நீங்க அவர்களை எடுக்க வேண்டுமாய் உங்களுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே எத்தனையோ பேர் கத்தாலே பாரம்பரியத்துக்குள்ளே கிடந்து மூட பழக்க வழக்கங்களே மாற்றிக்கொண்டு ஆண்டவரே என்ன செய்வது திகைத்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும் ஆண்டவரே. உண்மை அறியாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வகைக்கு முன்னதாக எல்லா மக்களும் அறிந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு பார்த்தவங்களாக நீங்கள் மாற்றணும் ஆண்டவரே. இந்த தொழிலில்லாத ஆடுகள் உண்டு, அவைகளை எனக்கு வேண்டும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே நீங்க இரக்கம் செய்தப்பா. அந்த பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டுமா என்று பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. எல்லா கல்வி வசதிகளும் அவங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. மருத்துவ வசதிகள் கிடைக்கணும் ஏசப்பா. மூட பழக்க வழக்கம்னால் நோயினால் சூடு போட்டு கொண்டிருக்க பிள்ளைகள் இன்னும் காணப்படுகிறாங்க ஏசப்பா. வேண்டாம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கான மன இறங்கும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீங்க நினைத்தருங்க ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளப்பா. அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஆத்மா கெட்டுப்போது எனக்கு சித்தமில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாருடைய மந்தைக்குள்ளே கொண்டு வர வேண்டுமாய் அப்பா உடைய பாதத்திலே கெஞ்சுகிறேன் ஏசப்பா. மிஷனரிகளை எழுப்புங்க. அங்கு சென்று ஊழியம் செய்து அவங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுங்க ஏசப்பா. அவர்களை அனுப்புவதற்கு ஆண்டவரே எல்லா மிஷனரி ஆண்டவரை பணித்தவங்களிலும் ஆண்டவரை சென்று ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரை பிள்ளைகளை அனுப்ப வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. அதற்கு தேவையான பணங்கள் ஆண்டவரே, தேவையான எல்லா வசதிகளும் அவங்க செய்து கொடுப்பதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும்
ஆண்டவரே நல்ல முறையில் தன்னுடைய கடமைகளை செய்யவும் ஆண்டவரே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவருக்கு கொடுத்து ஆண்டவரே ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கான கிருமிகளை கொடுங்க இயேசப்பா. பிள்ளைகளுமே அறியட்டும் ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தில் பாத்திரவான்களாய் மாறட்டும் இயேசப்பா. இன்னும் அறியாமல் வேண்டாம் ஆண்டவரே, வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வருமுன்னே ஆண்டவரே வசனம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்பா. உங்களுடைய அன்பு அவருக்கு ஊற்றப்படணும் ஆண்டவரே. அப்பா நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நாங்களுமே அறிந்து கொள்ள கிருபை செய்ய இயேசப்பா. அதுபோல் அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுதான் தெய்வம் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. காத்துக்கொள்ளுங்கள், பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமையாவை முன்னே செல்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி இதுவரைக்கும் இயேசுவை கண்டிராத கேட்டிராத ஜனங்கள் மத்தியிலையும் இன்னும் கேட்டு விசுவாசிக்க முடியாத நிலைமையில் இருக்கிற, அவரை பின்பற்ற முடியாத, அவரை நோக்கி கூப்பிட முடியாத நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்காக நம் ஜெபித்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தருவாராக. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்து அவரை உண்மையாய் தேடத்தக்க கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவாராக. இதுவரைக்கும் கேட்டிராத ஜனங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட அவர் வேலை ஆட்களை அறுப்புக்கு அந்த எஜமான் அனுப்புவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஜெப குறிப்பாக மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம் மத்தியிலே எத்தனையோ மிஷனரிமார்கள் தியாகத்தோடு வந்து ஊழியம் செய்து கோதுமை மணிகளாய் விதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். எல்லா செல்வங்கள், எல்லா ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எவ்வளவோ தியாகத்தோடு அநேக வியாதிகள் மத்தியில் அவர்கள் சேவை செய்தார்கள். வெறுமனையாய் சுவிசேஷம் மாத்திரமல்ல, சுவிசேஷத்தையும் காண்பித்தார்கள். கல்வி, அறிவு, மருத்துவ உதவிகள், தொழில் பயிற்சி உதவிகள், நாகரிக வளர்ச்சிகள், இப்படி அநேக காரியங்கள். இன்னும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் விரோதமாய் ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்ததோ அதுக்கெல்லாம் எதிர்த்து நின்று ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததும் அநேக மிஷனரிமார்கள். ஆகவே இந்த நாட்களிலே இதே போல வட மாநிலங்களிலே பணி செய்து வருகிற மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி, பாதுகாக்கும்படி, எந்த தீங்கும் அணுகாதபடி ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் கொடுத்து போகிற இடங்களிலெல்லாம் அற்புத அடையாளங்கள் சம்பவிக்கணும். அதன் மூலமாய் ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்ததாய் கர்த்தர் அவர்கள் மூலமாய் வெளிப்படும்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிற பொழுது எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர்கள் மூலமாய் இடைபடும்படி, பேசும்படி, ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரை தேவன் என்று அறிக்கை செய்யும்படி, தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அவர்கள் மனம் திரும்பும்படிக்காக ஆத்துமாக்கள் கர்த்தரை கண்டுகொள்ளத்தக்கதாய் இந்த மிஷனரிகள் ஊழியத்திலே தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து மிஷனரி ஊழியங்களில கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் அறுவடைகளை மிகுதியாய் கர்த்தர் கட்டளையிடும்படிக்காக நாம் யாராவது ஒருவர் இந்த மிஷனரி ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காய் நாம் ஜெபிப்போம்.
செய்வீராக. பயன்படுத்துவீராக. விஷயங்கள் வல்லமையாக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி ஒவ்வொரு மிஷனரி ஊழியங்களையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை மெய்யாய் பிரசங்கிக்கப்படும். அவர்கள் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடந்து அதை மூலமாய் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் கண்டுகொள்ளவும் அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரையே விசுவாசித்து பின்பற்றவும் அவர் கிருபை செய்வாராக. ஊழியர்களுக்கு வேண்டிய பாதுகாவலையும் சுகத்தையும் பலனையும் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவைகள் ஒவ்வொன்றும் ஏற்றத்தை கர்த்தர் சந்தித்து எல்லா நன்மைகளையும் வருஷிக்க பண்ணி ஆத்துமாக்களுக்காக அவர் தொடர்ந்து ஓடத்தக்க அவர் கிருபை தருவாராக. ஆமென். கடைசியாக சுவிசேஷர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சுவிசேஷ ஊழியங்கள் ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதாகம் அச்சிடுகிற ஊழியங்கள், டிராக்ஸ் அச்சிடுகிற ஊழியங்கள், அதை விநியோகிக்கிற ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியங்கள், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், சிறைச்சாலை ஊழியம், மருத்துவமனை ஊழியம், மீனவ ஜனங்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், கடைகள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியம், காவல்துறை மத்தியில் நடைபெறுகிற ஊழியர்கள், இப்படி ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியங்கள் ஜனங்கள் கூடுகிற இடங்களிலே ஒருவேளை அவர்கள் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கித்து வருகிற திரு பிரசங்கங்கள், அதிகாலை பிரசங்கங்கள், இன்னும் மாலை நேரங்களிலே அந்த சந்தியா வேளையிலே அறிவிக்கிற சுவிசேஷ ஊழியம், இப்படி எல்லா ஊழியங்களிலேயும் ஆண்டுடைய வார்த்தை மெய்யாய் பிரசங்கிக்கப்பட்டு ஏதாவது ஒரு வகையில கர்த்தரை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதனுடைய வார்த்தை எங்கேயோ போகிறது அல்ல, அது கிரியை செய்யும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும், அது வெறுமையாய் இடத்துல திரும்பாது என்று சொல்லியிருக்கிறார். ஆக அறிவிக்கிற வசனங்கள் எங்கேயோ போவது அல்ல, அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு வசனமாயிலும் வெறுமையாய் அல்ல, சுவிசேஷர்கள் மூலமாய் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வார்த்தைகளை பிரசங்கிக்கும். அநேக ஆத்துமாக்கள் எப்பொழுது இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு கூட இருக்கிறார்கள். சரீரத்தின் வியாதிகளினாலே, உலகத்தினுடைய பாடுகளினாலே, குடும்பத்தின் பிரச்சனைகளினாலே என்னுடைய வாழ்க்கையே முடிக்க நினைக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் ஏற்ற வார்த்தை அறிவிக்கும்படி சுவிசேஷர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படி நாம் யாராவது உச்சரிப்போம்.
பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சுவிசேஷ ஊழியர்களுக்காய் நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிறிஸ்து உருவாக வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்த வாலிபர் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாலிபர் பிள்ளைகள் தங்கள் கொள்ளாத உலகத்திலே அவருடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கும் ஆண்டவரே யோசேப்பை போல தானியேலை போல வளர்வதற்கும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை கரத்தில் எடுத்து நீ பயன்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்திலே நடைபெறுகிறதான பத்திரிகை ஊழியங்கள், ஆண்டவரே டிராக்ஸ் ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், கடற்கரை பகுதிகளிலே நடைபெறுகிற ஊழியங்கள், ஆண்டவரே இன்னுமாக எல்லா ஊழியங்களையும் எல்லா ஊழியத்தையும் ஆண்டவரே உடைய கரங்களில் எனக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சுவிசேஷங்களையும் கர்த்தர் நீ பாதுகாத்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர்கள் பண்ணுகிற பிரயாணங்களிலே உடைய சமூகம் செல்லட்டும். எந்தெந்த இடங்களிலே தெருக்களிலே இருந்து அதிகாலை பிரசங்கங்கள், ஆண்டவரே மாலையிலே நடைபெறுகிற காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் அவர்களை கர்த்தர் நீ பயன்படுத்துகிறார். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஜனங்களை தொடரும் ஆயத்தை ஆற்றற்றோம் வரும் இருதயங்களை காயம் கட்டுகிறதாய் இருப்பதாக மீட்கிற வாழ்க்கை இருப்பதாக நீர் பேசுவது ஆவியாக பேசுகிறார். திறந்த வாசலை கர்த்தரை உருவாக்கி கொடுங்கப்பா. எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தரை மாற்றிக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை ஆண்டவரே உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை எங்கெல்லாம் போய் பிரசங்கிக்கிறார்களோ ஆண்டவரே, பஸ் ஸ்டாண்ட்ல ஆண்டவரே எங்கெல்லாம் தெருவுல நின்று எங்கெல்லாம் ஜனங்கள் பிரசங்கிக்கிறார்களோ, உடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய செவிகளும் திறக்கப்படணும் ஆண்டவரே. அவருடைய இருதயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு எரியணும் ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்காக ஒரு வார்த்தை அவர்களை ஆண்டவரை தொடர்ந்து சுவாமி ஆண்டவரே அந்த வார்த்தைகள் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிற அந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அந்த பத்திரிகை ஊழியத்திற்கு ஆண்டவரே டிராக்ஸ் அடிப்பதற்கெல்லாம் ஆண்டவரே பல பண தேவைகள் சுவாமி. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒரு டிராக்ஸ் கூட வீணா போகக்கூடாது ஆண்டவரே. புத்தகங்கள் கூட வீணா போகக்கூடாது ஆண்டவரே. மாதந்தோறும் எத்தனையோ புத்தகங்கள் பத்திரிகையில ஆண்டவரை அச்சிட்டு வெளியே வருகிறது ஆண்டவரே. டிராக்ஸ் எல்லாம் வெளியே வந்து அதுக்கெல்லாம் எவ்வளவோ ஜனங்கள் செலவு பண்றாங்க ஆண்டவரே. அந்த பணங்கள் ஒன்றும் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரட்சிப்பிற்கு பயன்படுத்தப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சில நேரங்கள் நாங்க பஸ்ல பார்க்கணும் சுவாமி ஆண்டவரே, சில டிராக்ஸ் எல்லாம் அங்க இருக்குதப்பா ஆண்டவரே. சிலர் அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க ஆண்டவரே. அநேக பேர் கால்களில் விதிப்படுகிறது ஐயா ஆண்டவரே. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேற பெற்றது ஆண்டவரே. அந்த டிராக்ஸ்கள் சுவிசேஷங்கள் அறிவிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அந்த ஆத்மாவுக்கு சித்தம் அல்லையா ஒருவராக கெட்டு போவதை ஒருவர்களே எல்லாரும் ஜெபத்தின்படியே ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியர்களும் கர்த்தர் 100 மடங்கு பலனை தருவாராக. ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் இல்லாத காரியம் ஆகும்படி வாய்த்து 30, 60, 100 பலன் தர ஆண்டவர் கிருபை செய்வாராக. வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி கேட்கிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாய் அவருடைய இருதயத்திலே கர்த்தர் திறந்திருவாராக, பேசுவாராக. மனம் திரும்புதலை கட்டளையிட்ட ஆத்துமாக்கள் தேவனை கண்டுகொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெப குறிப்புகளை கர்த்தருடைய பாதத்தில் வைக்கிறோம். சுவிசேஷ ஊழியர்கள் ஒவ்வொன்றும் தடையில்லாமல் எங்கள் தேசத்தில் நடைபெறும் ஆண்டவர் கிருபை தருவீராக. அன்று ஒருபோதும் ஆண்டவரே இதற்கு ஒரு திறந்த வாசல் எப்போதும் இருக்கட்டும். ஒரு நாளும் ஆண்டவரே இந்த வாசல் அடைக்கப்படாது இருக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அது பூட்டு முன்பதாக நாங்கள் விரைந்து சென்று கர்த்தருடைய வார்த்தை எங்கும் பிரசங்கிப்ப
அறிவிப்பதற்கு, எல்லா ஜனங்களுக்கும் அறிவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தாங்க. எத்தனையோ கிராமங்களில் இன்னும் உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்படவில்லை, எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னும் உம்மை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதாக ஆண்டவரே நீர் வேலையாட்களை அனுப்பும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆத்மாவிலும் கெட்டு போவது பிதாவின் சித்தமில்லை என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, அது உமக்கும் சித்தமில்லை ஆண்டவரே. கர்த்தர் அந்த ஜனங்களை எல்லாம் ரட்சித்துள்ளதாக, ரட்சிக்க கூடாது கரம் குறுகி போகவே இல்லை ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஜனங்களுக்கு அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படவும், ஜனங்கள் மனதார கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக இருதயத்தை கர்த்தர் திறந்துள்ளதாக, அறிவிக்க போகிற இடங்களிலே மிஷனரிமார்கள் சுவிசேஷர்கள் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க, பாதுகாவலை கொடுங்க. எந்த எதிர்ப்புகளும் மனிதர்கள் மூலமாய் ஆண்டவரே, இன்னும் பூச்சிகள் மூலமாய், மிருகங்கள் மூலமாய், இயற்கை மூலமாய் எந்த ஒரு தடையோ விரோதமோ வராதபடி கர்த்தர் வேலையெடுத்துக் கொள்கிறார். காடுகளிலே, வனாந்தரங்களிலே, மலைகளிலே, இன்னும் மோசமான இடங்களிலே பணி செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீ பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா தீங்குக்கும் நீங்கள் ஆக்கி ரட்சித்து வார்த்தையை சுமந்து சொல்ல போகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தி வசனத்தால் நிரப்புவீராக. அந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிற பொழுது ஜனங்கள் இருதயம் தொடப்படட்டும், நொறுங்குண்ட இருதயங்களுடைய காயங்கள் ஆற்றப்படட்டும். கர்த்தரே தேவன் என்று சொல்லி கண்டுகொள்ளத்தக்கதான் இருதயத்தை கர்த்தர் திறப்பீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் பகுதிக்காய் ஜெபிக்கிறோம், எங்கள் மாவட்டத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ரட்சிக்காத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், உண்மை அறிந்து கொள்ளாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், உண்மை அறிந்தும் பின்பற்ற முடியாத நிலைமையில் எத்தனையோ இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் வழி திறந்துள்ளவீராக. உண்மையே பின்பற்றி நடப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஒரு ஆத்மாக்களும் கெட்டு போகாமல் இருக்க ஆண்டவரை, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்கும் வார்த்தை பிரசங்கிக்கத்தக்கதாய் தங்களுடைய பணி ஸ்தலத்தில், தன்னுடைய வசிப்பு இடங்களில், அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு இடங்களிலும் அவரை போகிற இடங்களில் எல்லாருடைய வார்த்தையை பிரசங்கித்தால் என்றோ பல கோடி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களே. ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கிறிஸ்துவின் அன்பை எங்கும் பறைசாற்ற ஆண்டவர் கிருபை செய்வீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தாரும் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். நாளை அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். திருவிருந்து ஆராதனையிலே தகுந்த ஆயத்தத்தோடு நீங்கள் பங்கு பெறும்படி அன்போடு கூட உங்கள் ஒருவரையும் நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளிலும் நம் தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் உடைய ஆதியாகமம் 31, 36ஆம் வசனம் முதல். அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டு முட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடு தீர்க்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இதனாலும் நாம் தியானத்திற்காக ஆவிக்குரிய கலைகளிலே வஞ்சித்தல் அல்லது ஏமாற்றுதல் என்கிற தலைப்பிலே இந்த கலையை குறித்து நாம் வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் களைய வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே களைய வேண்டிய கலை வஞ்சித்தல். வாசிக்கிட்ட இந்த பகுதியிலே நாம் அதை குறித்து தான் பார்க்கிறோம். தன்னுடைய மருமகன் யாக்கோபை லாபான் வஞ்சித்ததை தான் அந்த ஒரு ஆக்ரோஷமான கோபத்தில் தான் யாக்கோபு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அவருடைய மாமனார் வீட்டிலே சுமார் 20 வருடங்கள் ஆடுகளை கடுமையாக கஷ்டப்பட்டு மேய்த்தார்.
14 வருடங்கள் தன்னுடைய 2 மனைவிகளுக்காகவும் 6 வருடங்கள் ஆட்டு மந்தைக்காகவும் கடுமையாக உழைத்தது இந்த யாக்கோபு. கிட்டத்தட்ட 10 முறை அவருடைய சம்பளத்தையே மாற்றிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் அந்த பதிவுகளில் அந்த பகுதியில் அதை நம்ம வாசிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி இவர் தன்னுடைய மருமகனையே வஞ்சிக்கிறார் அல்லது அவனை ஏமாற்றுகிறார். அந்த வேகத்தில் தான் அவருடைய பேசுகிறார். அதில் நீங்கள் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. சரிதானா? அவன் மகன்கிட்ட அவன் மனைவிகிட்ட சொல்கிறோம், உங்கள் அப்பா என்ன நினைச்சிட்டாங்க, வஞ்சித்தார். 10 முறை என் சம்பளத்தில் செஞ்சுட்டாரு, வஞ்சனை பண்ணார்னு அர்த்தம். மாற்றி மாற்றி சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு நினைச்சல தீங்கு செய்ய விடவில்லை என்பதாக யாக்கோபு சொல்வது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு உலக காரங்களையும் நம்ம அநேக முறை நாம் பிறரால் வஞ்சிக்கப்படுகிறோம் அல்லது ஏமாற்றப்படுகிறோம். சில நேரங்களில் நாமளே மற்றவர்களை ஏமாற்றுகிறோம். இந்த ஆவிக்குரிய கலை பிடுங்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலக பூர்வமான காரியங்களிலே நாம் பார்த்தால் இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய வந்துருச்சு. ஆன்லைனில் வந்து அநேகரை ஏமாற்றுவது தான் நடக்கிறது. குறிப்பாக அந்த கேம் விளாடுறாங்க பார்த்தீங்கன்னா, ரம்மி, இது எல்லாம் ஏமாற்று வேலை. கண்டிப்பாக ஜெயிக்க முடியவே முடியாது. அவன் அந்த செட்டப்பில் தான் அது இருக்கும். அது கம்ப்யூட்டர். அதுக்கிட்ட போய் ஒரு தனி மனிதன் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர்களால் இவர்கள் வஞ்சிக்கப்படுகிற, தங்களுடைய பணத்தை இழந்து தங்களுடைய சொத்துக்களை இருந்து தூக்கில் தொங்கியவர்கள் வர உண்டு. பேப்பரில் நம்ம அடிக்கடி இதை பார்க்குறோம். ஆண்கள் ரம்மியில் வந்து தோல்வி அடைந்து தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்லிட்டு அநேகர்கள் நல்ல தெரிஞ்சவர்கள் கூட இதில் மாட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படியா நம்ம அதை மீட்டு எடுத்துக்கிடலாங்க. ஏன்னா அந்த விளையாடும்போது முதல் கொஞ்ச நேரத்துக்கு ரூபாயை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆசையில் தான் இவங்க விளையாடுறது. அப்போ கடைசியில் நினைக்கிறது தங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையுமே இழந்து போகிற ஒரு நிலையை பார்த்துக்கிறோம். அதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை போடும்போது அதனுடைய அட்ரஸே வந்து www இருக்கும். பாம்பு மைது நெளியும், அதான் நெட். அதில் தான் போய் நம்ம மாட்டிக்கிடுறோம். அந்த சர்ப்பத்தினுடைய வலையில் தான் அறியாமையினால் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அதுவே ஃபேஸ்புக்குன்னு ஒன்று வரும் பார்த்துருங்க, அதுவும் ஆன்லைனில் தான். அது தமிழில் முகநூல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வரக்கூடிய செய்திகள் அத்தனையும் போய் தாங்க. அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கிறதே தவறான முறையில் தான் வச்சுருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் பெயரிலும் பெண்கள் ஆண்கள் பெயரிலும் வைத்து ஏமாற்றுற ஒரு நிலை. அநேகர் இதில் தான் இருந்தாங்க விழுந்து போகிறார்கள். இதுதான் அரசு வந்து தடை செய்வதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் தடை செய்ய முடியவில்லை. அநேக வேளைகளில் அநேகர் நினைச்சாங்க இதில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அல்லது ஏமாற்றப்படுகிறார்கள். இதே போல நம்ம வேதாகமத்திலையும் நம்ம நினைச்சிரோம் பார்க்குறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்வது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. போதும், ஏவாள் ஆண்டவர் பேசுகிறார். நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தார். அப்போ தான் ஏன் இப்படி பண்ணன்னு சொல்கிறார். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பத்தினுடைய ஆவி, வஞ்சனையின் ஆவி, அது என்னை வஞ்சித்தது என்று அவள் சொல்லுகிறார். இன்னும் வஞ்சனை குறித்து நம்ம அநேக காரியங்களை பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கலைகளும் லட்சங்களுமாய் இருந்து உங்களோட விருந்துகளில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். தன்னுடைய வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். அடுத்தவங்களை ஏமாற்றி இவங்க சந்தோஷமா இருக்கிறது. அடுத்தவங்களை பொருளை ஏமாற்றி பெற்று அல்லது பணத்தை வஞ்சனையாக பெற்று அதில் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள். அதே 1 பேதுரு 2:22 பாருங்க. 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆண்டவருடைய வாயில் வஞ்சனை இல்லை. ஆண்டவர் வஞ்சனை இல்லாமல் இருந்தார். அதே போல தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வஞ்சனை இருக்கவே கூடாது அல்லது ஏமாற்றுகிற எண்ணம் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 13:11 பாருங்க. நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ திருப்தி அடைவான். வஞ்சனையினால் எந்த பொருளை சேர்த்தாலும் அது குறைந்து போகும் அல்லது அழிந்து போகும். அடுத்தவங்களை ஏமாற்றி அந்த பொருளை நம்ம கொண்டு வச்சனை எப்படி இருக்கும்?
அது கண்டிப்பாக என்ன செய்யும், அழிந்து போகும். அப்போ வஞ்சனையின் மூலமாக நாம் எந்த பொருளையும் சேர்க்கவும் கூடாது. ரோமர் 12:8 பாருங்க. ரோமர் 12:8 புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க போதும். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு பொருளை நம்ம எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறோமா, அது வஞ்சனை இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்துடணும். ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு குறைய கொடுத்தால் அது ஏமாற்றுதல், வஞ்சனை தான். அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த பகிர்ந்து கொடுப்பதில் நாம் வஞ்சனை இல்லாமல் செய்ய வேண்டும். ரோமர் 3:13 பாருங்க. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. தங்களுடைய நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள். பேச்சிலே வஞ்சனை, ஏமாற்றுறது. பேசுகிற ஆளுகள் பேசுவாங்கல்ல, அருமையாக பேசுவாங்க, ஆனால் ஏமாற்றத்தோடு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவருடைய வாயில் வஞ்சனை. மார்க்கு 10:19 பாருங்க. மார்க்கு 10:19. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே. அவனுடைய கற்பனைகளையும் இது ஒன்று தான். உடைய 10 கற்பனைகள் இல்லாட்டாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று வஞ்சனை செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அதை நம்ம அங்கே 10 கற்பனைகள் பார்ப்போம். இச்சியாதிருப்பாயாருன்றது. அடுத்தவங்க பொருளை நம்ம அபகரிக்கவே கூடாது. ஆண்டோடைய வார்த்தை அநேக இடங்களில் வேதாளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சனையை குறித்து வரும். ஏன் இந்த வஞ்சனை வருகிறது, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் 2 காரணம் இருக்குது. வஞ்சனை நம்மகிட்ட வருவதற்கோ அல்லது வஞ்சனையில் நாம் மாட்டிக்கொள்வதற்கோ 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, இது பிசாசின் குணம். பிசாசு தாங்க இதை செய்கிறது. அவனுடைய குணம் நம்மகிட்ட இருக்குமானால் நாம் வஞ்சனையில் மாட்டிக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் 6:2-3 இதை குறித்து நாம் காணிக்கலாம். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் தானா? அப்போஸ்தலர் 5, நான் தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன். 5 அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தன்னை காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் பாதத்தில் எல்லாத்தையும் மொத்தமாக வைத்து எல்லாரும் அங்கே வாழ்க்கை நடக்கிறது. இங்கு அனனியாங்கிற பேர்லவன் தன்னுடைய சொத்துக்களை விற்று அதில் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து விட்டு பாக்கியம் மட்டும்தான் அப்போஸ்தலர் பாதத்துக்கு கொண்டு வரான். இது நம்மளுக்கு எல்லாரும் புரிஞ்ச சம்பவம் தான். இப்போ வஞ்சனை அது விற்பனை பண்ணுறதுக்கு மட்டும் அவனுடைய பொருள் தான், வித்த பொருளும் அவனுடைய பொருள் தான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், மனைவியும் அவனை சேர்ந்தே வஞ்சனை செய்து ஒரு பகுதியை வைத்து விட்டு ஒரு பகுதியை கொண்டு வரார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே செத்து போகிறாங்க. அப்போ வஞ்சனைங்கிறது இது பிசாசினுடைய குணம். அது நம்மக்கிட்ட எப்போ வருதோ அப்போ நம்ம நினைச்சிடும். எப்படிப்பட்டவர்களாக அந்த வலையில் மாட்டிக்கொண்டால் வஞ்சனை நம்மளை வந்து விடுகிறது. அப்போ அந்த குணத்திலிருந்து நாம் வெளியே வரணும்னா ஆண்டவரோடு நம்மளுக்கு இருக்க உறவை நாம் சரியாக வைத்து கொண்டால் இதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். 2வது பாருங்கள், சுய லாபம். முதல் சொன்னேன் பிசாசினுடைய குணம். 2வது பாருங்கள், சுய லாபம். சுய லாபத்தின் மூலமாக தான் இந்த வஞ்சனையே வருகிறது. ஆதியாகமம் 31 ஏற்கனவே நம்ம வாசித்தது தான். ஆதியாகமம் 31, 40, 41 வாசிக்க கேட்ட பகுதி தான். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் எனக்கு என்னை பட்சித்தது. நித்திரையின் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். இதுல பாருங்க, லாபான் யாக்கோபு நினைச்சான் பஞ்சனி தன்னுடைய சுய லாபத்துக்காக தனக்கு ரூபாய் வேணுங்கிறதுக்காக தன்னுடைய மருமகனை நினைச்சான் ஏமாற்றான். 2 மனைவிகள் அவனுக்கு யாக்கோபுக்கு, லாபானுடைய குமாரத்திகள். இவர்களுக்காக அவன் 14 வருஷம் அங்கே உழைக்கிறான். ஆட்டு மந்தைக்காக ஒரு 6 வருஷம். ஸோ லாபானால் தன்னுடைய சொந்த மருமகனை இங்கே வஞ்சிக்கப்படுவதை அந்த சுய லாபத்துக்காக
அவனை வஞ்சனை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? யாக்கோபு வந்து 20 வருஷம் நினைச்சிறான் இங்கே வேலை செய்கிறான். அதனால தான் அந்த கோபத்தில் இந்த வாசிக்க கேட்ட பகுதியை அவன் பேசுறது. 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றான். அப்போ அவன் ஒவ்வொரு ட்ரிப்பும் தன்னுடைய மருமகன் தெரிஞ்சால் கூட இந்த தப்பிதத்தை அவர் செய்து கொண்டே இருப்பது நிமித்தம் அவர் ஏமாற்றப்படுகிறார். இரண்டாவது பாருங்க, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வஞ்சனை வருவதற்கான காரணம் சொன்னோம். ஒன்று பிசாசின் குணம், ரெண்டாவது சுயநலம் சொன்னேன். இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? வஞ்சனை நம்மகிட்ட வந்தால் அதனால் நாம் என்ன விளைவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தால், முதலாவது பங்கு உண்மைத்தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். நாம் உண்மைத்தன்மை ஏமாற்றும் போது அநேக வேளைகளிலே நாம் செய்யக்கூடிய பேசக்கூடிய உண்மையை மறைத்து நாம் நினைக்கிறோம் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். உண்மை தன்மையை நாம் நினைக்கிறோம் இழந்து விடுகிறோம். வாசிங்க, நீங்கள் ஒரு வசனம் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாடும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வதால் உண்டாகும்படி அநீதியான உறவு கொள்ளுங்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். நம்ம சிநேகிதரை சம்பாதிச்சிருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யல? உண்மை தன்மை மறைக்கிறதுனால அல்லது ஏமாற்றிக்கிறதுனால நாம் நம்மளுக்கு என்ன செய்யல? பரலோகத்தில் வந்து பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க முடியாமலே போய்கிறது. எப்பொழுது நாம் தவறுகின்றோமோ அல்லது எப்போது நாம் வஞ்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டுடைய ராஜ்யத்தை நாம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இரண்டாவது பாருங்க, ரெண்டாவது விளைவு. முதல் விளைவு வந்து உண்மை தன்மையை நாம் இழக்கிறோம். ரெண்டாவது உறவுகளை நாம் இழக்கிறோம். வஞ்சனையினால் அல்லது ஏமாற்றுகிறதன் மூலமாக நாம் இந்த உறவுகளையே நினைச்சிரோம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிங்க. ஏற்கனவே வாசித்தது தான். ஆதியாகமம் 31 6ஆம் அதிகாரம் 7 வசனம். நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தையும் 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதில் பாருங்க, இந்த மருமகன் மாமா உறவு முதல்ல அடிபடுது. வஞ்சனை பண்ணதுனால இந்த யாக்கோபு நினைச்சான் கோபத்தில் தனது மாமா மீது பேசுகிறான். அது மனைவிட்டு சொல்கிறான், உங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, என்னை எவ்வளோ ஏமாத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதில் அந்த 2 பேரும் கொடுக்குறாங்க பாருங்க. 14-15ஆம் வசனத்தில் பாருங்க. எங்கள் தகப்பன் வீட்டிலே எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையோ? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். எவ்வளோ கோபத்தில் பேசியிருப்பாங்க அப்பாவை. எங்களை வித்துட்டாருன்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு வித்தாரு? 14 வருஷத்துக்கு வித்து விட்டாரு. எங்கள் 2 பேரையும் வித்தும் போட்டார். எங்கள் பணத்தையெல்லாம் அவர் வாயில நினச்சிட்டாரு, போட்டுட்டாருன்னு சொல்லி உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு இல்லை. இங்கே முதல் யாக்கோபுக்கு உறவு இல்லை, ரெண்டாவது மகளுக்கும் உறவு இல்லை. அப்போ என்ன செய்தனா இந்த வஞ்சனை? நம்முடைய உறவுகளை எல்லாமே மாற்றி விடுகிறது. அதே போல் ஆதியாகமத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான். ஆதியாகமம் 3:6 பார்க்கலாம். அந்த ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பிரிகிறது. ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாமல் போனதுனால தான் ஆண்டவர் எழுதுறாங்க. ஏவாளை பார்த்து கேட்குறாங்க, நீ செய்தது என்ன? அவள் சொல்கிற சர்ப்பம் என்ன வஞ்சித்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தான் ஆண்டவருக்கும் அவர்களுக்குள்ள உறவு மாறுது. 3 பேருக்கு எல்லாருக்குமே சாபம். ஏவாளுக்கு சாபம், ஆதாமுக்கு சாபம், பாம்புக்கு சாபம், எல்லாத்துக்கும் சாபத்தை அவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கும் அவங்களுக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களோடு உறவாடினார்னு இருக்கும். அப்படி வந்து சாயங்காலம் வேலை ஆண்டவர் பேசிட்டு போகிறாரு. அதுக்கு பின்பு ஆண்டவர் நினைச்சல உறவாடவில்லை. அப்போ ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு இந்த ஆதாம் ஏவாளால் இல்லாமல் போய்விட்டது. இங்கே அதே போல தான் இருந்துச்சு. ஒரு மகனுக்கும் தகப்பனுக்குள்ள உறவு இல்லாமல் போய்விட்டது. அப்போ வஞ்சனை வரும்போது நம்மக்கிட்ட என்ன செய்யும்? அந்த உறவுகள் இல்லாமல் போய்விடுகிறது. ஒன்று, முதலாவது நம்ம வந்து உண்மைத்தன்மை இல்லாமல் போய்விடுகிறது. ரெண்டாவது, உறவுகள் இருந்து என்ன செய்யுது? பிரிந்து போகின்றது. அப்போ இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும்? இந்த வஞ்சனையின் மூலமாக அந்த காரியங்களிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்றால், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்க. லேவியராகமம் 19:11. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் சொல்லாமலும் இருங்கள். இதில் திரும்பணும். ஒருவருக்கு என்ன சொல்றது? வஞ்சனையும் செய்யக்கூடாது, பொய்யும் சொல்லக்கூடாது.
நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம தப்பி வைத்து கொள்ளலாம். அப்படின்னா அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம நினைச்சக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. ஏன்னா அது நம்மளுக்கு பாவம்னு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டு இது சும்மா தானே சொன்னேன், விளையாட்டுக்கு தானே சொன்னேன்னு சில நேரத்தில் சொல்லுவோம். அது ஒரு சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லுவோம். பொய்யில் சின்ன பொய் பெரிய பொய் ஒரு பொய்யும் கிடையாது, எல்லாம் பொய் தான். அப்போ அடுத்தவங்களை நம்ம ஏமாற்றி விளையாட்டுக்கு பண்ணினேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுவே நம்மளுக்கு பாவமாக தான் இருக்கும். ஏசாயா 53:9 பாருங்க. ஏசாயா 53:9 அதிகாரம், சரி 9வது வசனம். ஏசாயா 53:9. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவனோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்தது. ஆண்டவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஆனால் அவர் மரிக்கும் போது என்ன சொல்றாரு, பாவியோட தான் இருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு ஐஸ்வர்யனாக மாறுறார் ஆண்டவர். அவர் வாயில் என்ன இல்லை, வஞ்சனை இல்லை. அப்போ ஆண்டவருடைய குணம் நம்மக்கிட்ட வரணும்னா நம்மகிட்ட அந்த வஞ்சனையும் அந்த ஏமாற்று எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம அப்படி ஒருவேளை நம்ம ஏதோ வகையிலிருந்து நம்ம தவறி இருந்தால் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். இனி இந்த கலையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் இப்படி ஒரு கலை நம்மளுக்கு இருக்குமானால் அந்த கலையை பிடிந்து எரிவது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இவைகளெல்லாம் விட்டு விலகி ஓடும்போது தான் ஆண்டவரும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஆனால் நானும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பேன்னா அது என்ன செய்யாது, நடக்காது. அப்போ இந்த வஞ்சனையிலிருந்து நாம் விடுபடும் போது ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேளையிலும் நாங்கள் தியானித்த பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கலையாய் இருக்கிற வஞ்சனை என்று சொல்லப்படுகிற ஏமாற்று தன்மைகள் காணப்படலாம். ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து நீ நீக்கி போடுவீராக. எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய சிருஷ்டியாய் உம்முடைய ஜனங்களாய் நாங்கள் தொடர்ந்து வாழ ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களை எங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, இந்த வஞ்சனை என்கிற இந்த கலையை வேரோடு எங்களிடத்திலிருந்து பிடுங்கி எறிந்தருள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசின் குணமாய் இருக்கிறது இந்த வஞ்சனை. ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் குணத்தையும் ஆண்டவருடைய ரூபத்தையும் தரித்திருக்க வேண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆண்டவரே, பிசாசின் குணத்தை நாங்கள் தரித்து கொள்ளாது இருக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. எங்களுக்குள் கிறிஸ்துவின் கனிகளும் அவருடைய குணாதிசயங்களும் காணப்பட வேண்டும். ஆண்டவர், இப்படிப்பட்ட கலைகளை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவீராக. சுய லாபத்திற்காக நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எந்த ஒரு வகையிலையும் யாரையும் வஞ்சியாது இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இதனால் நாங்கள் உண்மையை இழந்து போகிறோம். ஆண்டவரே, உறவுகளை இழந்து போகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள் வேண்டாம். உண்மை தன்மை இழந்து போகிற நிறைய காரியங்கள் எங்களுக்குள் வேண்டாம். உறவுகளை இழக்கிற காரியங்கள் வேண்டாம். நீர் ஏற்படுத்தி இருக்கிற நண்பர்களை, குடும்பத்தினரை நீர் ஏற்படுத்தி இருக்கிற. இப்படி இருக்க இந்த வஞ்சனையினாலே உறவை ஆண்டவரை இழந்து போன லாபானை போல் அல்லாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரை உறவுகளோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க. இந்த வஞ்சனையினால் நாங்கள் இழந்து போகக்கூடாது. தேவனோடு உறவை இழந்து போன ஆண்டவரே ஆதாமை வாளை போலபடி நாங்கள் அல்ல, தேவனோடு கூட நாங்கள் சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வஞ்சனையினால், இந்த பாவ கரையினாலே தேவனோடு நாங்கள் உறவை இழந்து போகாதிருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஒரே வழிதான் இருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவர் சொன்ன வழிகளில் நடப்பது. இதனால் மாத்திரமே இந்த அழிவுகளில் இருந்து எங்களை காத்துக்கொள்ள முடியும். இதனால் மாத்திரமே எங்களுடைய வழிகளில் நாங்கள் கர்த்தருக்கு நேராக சீர்படுத்த முடியும், செவ்வைப்படுத்த முடியும். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமில்லாது நாங்கள் நடந்திருந்தால் அதை மன்னிப்பீராக. உங்களுக்கு விருப்பமில்லாதபடி, உங்களுக்கு சித்தமில்லாதபடி நாங்கள் செய்திருந்தால் எங்களை மன்னித்தருள்வீராக. இந்த வஞ்சனைகள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தரை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உமது நாம மகிமைக்கென்று கர்த்தரை தொடர்ந்து பயன்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபித்த ஜெபங்களின்படி ஆண்டவரை சுவிசேஷ ஊழியர்கள், ஆண்டவரை மிஷனரி ஊழியர்கள் ஒவ்வொன்றும் தடையில்லாமல் நடைபெற ஆண்டவரை கிருபை தரும். நாளை இந்த ஆண்டவரை ஆராதனையிலும் நாங்கள் ஏற்ற நேரத்தில் கூடி வருவோம். கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியப்படவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை தாழ்த்தி உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். நீர் கூட நின்று தாங்கி வாருமே, அப்போது
தீமைக்கு நான் தப்புவேன். நீர் என் துணை, என் பாதை காட்டியும் என் இன்ப துன்பத்தில் நீங்காதீரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.